ஸ்டேஜ் போனாலே பயம். ஏதோ வாருக்கு போயிட்டு டெத் மேட்ச் பார்க்குற மாதிரி. இசை புயல் ஏஆர் ரஹ்மான். ரஹ்மான் சாரோட வெரி ஃபர்ஸ்ட் கான்சர்ட் வாஸ் இன் மலேசியா. ரோஜா இப்போ பண்ண இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இசை வந்து உலகம் ஃபுல்லாக போகணுன்ட்டு தான் அதெல்லாம் பார்த்து சிரிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பின்னாடி நிறைய பைத்தியக்காரமாக. ஸோ மைக்கேல் ஜாக்சன் மீட் பண்ணியாச்சு ஆஸ்கருக்கு அப்புறம். What is your thought towards cyberbullying? So I think we have to look at ourselves, and even though it's not just a like or a troll, but it could be life threatening. வணக்கம், நான் உங்க வீட்டு செல்லப்பிள்ளை செயின்ட் TFC. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில 2 முக்கியமான தருணங்கள் இருக்கு. ஒண்ணு அவங்க எப்ப பிறந்தாங்கன்னு, இன்னொன்னு அவங்க ஏன் பிறந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிற நாள். இங்க இந்த ஸ்டுடியோல நாங்கெல்லாம் பிறந்து வளர்ந்தது இந்த ஒரு மொமெண்ட் இங்க இருந்து இவர் கூட பேசுறதுக்காக தானே நாங்க முழுமையா நம்புறோம். 14 Filmfare Awards, 11 Filmfare South Awards, 4 National Award, 2 Grammy, 2 Oscar, ஒரு BAFTA, ஒரு Golden Globe. இதெல்லாம் தவிர்த்து டெய்லி அவரோட பாட்டை கேட்டு வளர்ந்தனால பேசிக்லி we are best friends. Ladies and gentlemen, இன்னைக்கு இசை புயல் ஆஸ்கார் நாயகன், the Mozart of Madras, ஏஆர் ரஹ்மான். வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? How was your trip? எல்லாம் ஓகே இருந்துச்சா? வெரி குட். நீங்க எப்ப எங்க ஊருக்கு வந்தாலும் எங்களுக்கு அது ஒரு பண்டிகை மாதிரி நாங்க அப்படியே கொண்டாடிக்கிட்டே இருப்போம். நிறைய கேள்விகள் இருக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 14 டேஸ்க்கு ஒருத்தான கேள்விலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம். பட் டைம் கொஞ்சம் ரிஸ்ட்ரெயின்டா இருக்கிறதுனால சுருக்கி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி வந்து யார் யார் எங்க நாட்டுக்கு வந்துட்டு போனாலும் நாங்கள் இந்த கேள்வி கேட்டே ஆகும். வாட்ஸ் யோர் ஃபேவரட் ஸ்பாட் இன் மலேசியா? எங்க வந்தாலும் மலேசியாவுக்கு வந்தா இந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். முதல்ல வரும்போது எலக்ட்ரானிக் மார்க்கெட் போயிடுவேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த some of the masjids and airport your favorite spot actually. your favorite spot. மலேசியாக்கு வந்து இந்த இடத்துக்கு போனோம், ஆனா இப்போதைக்கு இன்னும் டைம் கிடைக்கல போறதுக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஆக்சுவலி மலாக்கா கூட போவோம். அப்போ மலாக்கா ரொம்ப மலாக்கா யூஸ் டு கோ. போகணும்னு ஆசைப்பட்டு பட் போக முடியாத ஒரு இடம் ஏதாச்சும் இருக்கா சார்? ஆக்சுவலி வரும்போதெல்லாம் 3 நாள் இருக்கிறதுனால I want to come another time where I want to spend 2-3 weeks here. Just not for work but for Malaysia. அப்படியே வந்து மார்வெஸ்ட்ல வர மூஞ்சில ஒரு மச்ச வச்சிட்டு வாங்க சார், யாருக்குமே தெரியாது. இந்த அடுத்த கேள்வி வந்து is one of the most important questions any Malaysian asks any foreigners. இது வந்து எங்க கஸ்டம்ஸ் ஆபீசருக்கு கூட இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்க நாட்டுல இருந்து வெளியாக்கணும்னு நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கோம். What's your favorite Malaysian food? சாத்தே. சாத்தே? Oh, nice. பட் இப்போ நான் வெஜிடேரியன் ஒரு 10 நாள் மோரம். ஓகே. ஓ யா, இட் மேக்ஸ் சென்ஸ். வெஜிடேரியன் சாத்திலாம் செய்றாங்க சார். இருக்கு. இங்க எனிதிங் யூ கேன் கெட் வெஜிடேரியன், நோ ப்ராப்ளம். பிகாஸ் இட்ஸ் a melting pot of culture-ஆ இருக்கறனால எனிதிங் இஸ் அவைலபிள். அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் ஃபுட், எங்களுக்கு நீங்க முத கொடுத்த விருந்து ரோஜா அந்த பிக்சர்ல ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ரோஜா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம். அதுக்கு முன்னாடி நான் ஜிங்கிள்ஸ் பண்ணியிருந்தேன் டிவிலலாம். அந்த அதர் கம்போசர்ஸ் கூட கீபோர்ட் பிளேயராக இருந்தேன், ப்ரோக்ராமர் அரேஞ்சராக இருந்தேன். அண்ட் ரோஜாவில் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ் மணிரத்னம் வந்து கேட்டப்போ அவர் டியூனில் எடுத்துகிட்டு போ திருப்பி வரமாட்டார் அப்படின்னு நினச்சேன். பட் திருப்பி வந்துட்டு எல்லா டியூனையும் யூஸ் பண்ணார். ஆக்சுவலி அடுத்த படத்தில் கூட அப்போ கொடுத்த டியூனில் he was using. ஸோ எனக்கு பெரிய பிளஸிங் ரோஜா. நைஸ் சார். ரோஜா படம் இந்த அளவுக்கு வெற்றி அடையும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? when you were composing இது ஏதோ ஒரு படம் அப்படின்னு நினைச்சு பண்ணீங்களா, இல்ல இது எவர்கிரீனா இருக்கும்னு ஒரு ஐடியால பண்ணீங்களா? அதான் வழக்கமா சொல்றதுதான், அதான் லாஸ்ட் படம்னு நினைச்சிருந்தேன். இதுக்கப்புறம் படம் பண்ணக்கூடாது, ஏன்னா மூவி இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால மூவி இண்டஸ்ட்ரி இல்லாம ஏதாவது பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே. பட் அப்புறம் பிடிச்சி இழுத்துறாங்க, கொக்கி போட்டு இழுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 30 years of excellency. ரோஜா படத்துல ஒர்க் பண்ணோன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது we have to speak about your late sound engineer, Mr. ஸ்ரீதர் ஹரிஹரன். அவர் கூட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணும் போது இதுதான் ஏஆர் ரஹ்மானோட சவுண்ட், எப்படி அந்த மூமெண்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ நான் ஒரு ஆல்பம் பண்ணேன், சுபான்னு ஒரு சிங்கர் இருந்தாங்கல்ல, மால்குடி சுபா, அவங்க கூட அதான் ஃபர்ஸ்ட் ஆல்பம் சொல்லலாம், செகண்ட் ஆல்பம் அது ஆக்சுவலி. ஓகே. அது பண்ணப்போ என்கிட்ட ஒரு டேப் ரெக்கார்டர் இருந்தது, செகண்ட் ஹேண்டில் வாங்கினது தான். ஸோ அந்த மிக்சஸ்லாம் பண்ணிட்டு அந்த டேப் ரெக்கார்டில் பண்ணுவேன். அங்கே நல்லாயிருக்கும், காரில் போயிட்டால் மொக்கையாக இருக்கும். என்ன அது ஏதோ சரியால ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லேர்னிங் ஆல் த ட்ரிக்ஸ் எப்படி கொண்டு வரணும். ஸ்டில் இட் வாஸ் நாட் குட். தென் I put everything on a DAT. And ஸ்ரீதர் வந்து மீடியா ஆர்டிஸ்ட் ஒரு அங்கே போயிட்டு அது போட்டப்போ அங்கே நல்லா இருந்தது. அப்புறம் we found out that tape recorder had an alignment difference. Okay. So this is how I learned. Because of that mistake in the alignment,
we learned all the tricks of trade for recording. You know, doubling, multi-track, compression. And sometimes how God pulls you by showing something, no? By happy accidents. So, yeah. So, Sridhar was working in media artist and I was working. He would come 1 or 2 hours in the night to mix. அப்புறம் திருப்பி அங்கே போய்டுவார். ஸோ அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு he came like almost full time. அதுக்கப்புறம் he passed away in 2009. Okay. He's normally like a brother or a void. And his son is working now everywhere. Which is nice to see. அது ஆக்சுவலி ஃபியூ இன்டர்வியூஸில் நான் பார்த்தேன் நீங்கள் அவரை பற்றி பேசியிருக்கும் போது அவர் இறந்து போனதுக்கப்புறம் you were in a void. You wanted something more. Because you know, sometimes நம்ம ஃபேமிலியை விட நம்ம ஒர்க் பண்ண கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம் டைம். You know, we spend almost 13-14 hours every day. And it was a void. I think some engineers, sound engineers வந்து it's not about நல்லா இருக்க சவுண்டு. Sometimes they inspire you. And their excitement actually feeds your imagination more. And the I think he's a sound engineer, more than a sound engineer, he's more like a fan. He was more like a muse. Yeah. He was working in multiple places actually. He would come whenever needed only. Nice sir. இப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க யூ யூஸ் டு ஒர்க் இன் ஆட்ஸில் வேலை செஞ்சு ஃபிலிம்க்கு ஒரு ட்ரான்சிஷன் பண்ணீங்க. அந்த ட்ரான்சிஷன் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா ஆட்ஸோட நெரேட்டிவ் ஒரு 1 minute 2 minutesல முடிச்சிடலாம். ஃபிலிம் வந்து த்ரூ அவுட் த மூவி ஒரு பர்டிகுலர் நெரேட்டிவ்ல போனோம். அந்த ட்ரான்சிஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? மூவிஸில் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ ஆட்ஸ் பண்ணும்போது த பர்ஃபெக்ஷன் யூ ஹேவ் டு டெலிவர் அண்ட் த attention you have to grab was incredible. So you have to go give the best. So that helped me into finding how to do a catchy song, how to do a hook in the formula. But அதுக்கு மேல என்ன பண்ணா அதே பண்ணி தான் போர் அடிக்கும் இல்லையா? What else does it need? That's one of the reasons I took time. So the 20-second ஒரு நாள் ஆச்சுன்னா if for a 5-minute song I need to think, I need to live with it, I need to put, so the quality became like 20 seconds into multiple times to get a 5-minute song. And from film, you made a transition to musicals as well. Bombay Dreams இருக்கு, Lord of the Rings musical நீங்க co-compose வர பண்ணீங்க. அந்த transition compared to film, அது எப்படி? நான் ஃபிலிம்னா யூஸ்வலி ஒரு விஷுவல் இருக்கும், மியூசிக்கல் கொஞ்சம் கஷ்டம். நான் அந்த ஸ்டேஜ் போனாலே பயம், ஏதோ வாருக்கு போயிட்டு டெத் மேட்ச் பார்க்குற மாதிரி. அந்த டைமில் ஆண்ட்ரூ லாய்ட் பெயர் கூப்பிட்டு ஐ டோன்ட் நோ வாட் வாஸ் ஸ்டேஜ், லைக் லிட்ரலி சின்ன வயசுல அந்த மனோகரோட ட்ராமாலாம் பார்த்துருக்கேன். பட் ஸ்டேஜ் வந்து இவ்வளோ பெரிய விஷயம், இது எனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்படி தான் இருக்கும். அங்கே போனோன்னு தான் ஆக்சுவலி அவர் என்ன கேட்டாருன்னா உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் தான் இருக்கேன் கேட்டார். சார் என்னையே ஸ்கிரிப்ட் கேட்குறாரு ஒரு ஆண்ட்ரூ லாய்ட் பெயர். ஸோ தேட்ஸ் வாட் ட்ரிகர்ட் மீ, லைக் ஐ குட் பிகம் அ ஸ்டோரி ரைட்டர். I could imagine stories, and stories are songs actually. Sometimes, the writing இதெல்லாம் அந்த ஒரு கொஸ்டின்ல வந்தது actually. Do you have a script? Do you have a script? Do you have a story? இந்த மாதிரி. அங்கிருந்து தான் வந்து பாம்பே ட்ரீம்ஸ் உருவாச்சு. பாம்பே ட்ரீம்ஸ். Okay. இப்போ actually அதே we are trying hard to bring that into Tamil culture. Like சென்னையில வந்து we want to get arts collective, collaborating with certain people to bring that a very immersive theater, so that we can have our own musicals. Cinema தவிர we can have சிலப்பதிகாரம் or அந்த சீன் இப்போதைக்கு சென்னையில இருக்கா? பொன்னியின் செல்வன் இல்ல, இப்போ we are creating, because I've got a conservatory, right? Conservatory. When I see all the students coming out and performing, அந்த அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல்னா இதுதான் ஆக்சுவலி இல்ல, இல்லைன்னா அவங்க கம்போசர் சிங்கராக போறாங்க. Collectively, how can you bring all talent together to make us something of தமிழ்நாடு ஸ்ப்ரைட் மாதிரி, லைக் for India. ஒரு தமிழ்நாடு வெர்ஷன் ஆஃப் பிராட்வே. per se. Not only for stuck to தமிழ்நாடு, அப்படியே ரிவர்ஸ் பண்ணலாம், அப்படியே அது போற மாதிரி அந்த குவாலிட்டியில் ஸ்பொரடிக்லி அது அப்படியே போறேன். அப்படியே மலேசியால வரலாம்ல? வரலாம் கண்டிப்பா வந்தே ஆகணும். இங்க உங்ககிட்ட இருக்க பிளேஸ்லாம் இருக்கா? ஸ்டேஜ் பிளேஸ் இங்க வந்து வெரி நீச் மார்க்கெட், ஆனா இருக்காங்க, நிறைய பேர் செய்றவங்க இருக்காங்க. ஐ வாஸ் இன் ஸ்டேஜ் பிளே லாங் டைம் அகோ, ஸோ அதனால எனக்கு ஏதோ கொஞ்சம் லைட்டா தெரியும் அதை பத்தி. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ரஹ்மான் சாரோட வெரி ஃபர்ஸ்ட் கான்சர்ட் வாஸ் இன் மலேசியா. We actually have the privilege of being his first back in 1996 ஸ்டேடியம் ஷாலாம்ல நடந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஷாலம் ஆக்சுவலி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னார், பாஸ்னியா ஃபார் ஃபண்ட் ரைசிங் ஃபார் பாஸ்னியா சொன்னா சரி ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணலாம் சொல்ற மாதிரி வந்து. அண்ட் ஸோ அந்த சாங்லாம் கூட வாஸ் டைரக்டர் பாஸ்னியா அதெல்லாம் கம்போஸ் பண்ணி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மீட்டிங் ஆல் யுவர் ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கான்சர்ட், அப்போ எங்க அப்படி இருந்தேன் நான். அந்த கான்செர்ட் பத்தி வெளியே போய் கேட்கும் போது ஐ வாஸ் 9 years old. எனக்கு அவ்வளோவா தெரியாது அந்த டைம்ல. பிறந்துட்டீங்க?
பிறந்துட்டேன், நல்ல வேலை பிறந்துட்டேன். வெளியே யார் கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் கேட்டாலே எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட ஃப்ளூட்டிஸ்ட் மிஸ்டர் நவீன், அவரோட டிஸ்பிளே ஆஃப் ஃப்ளூட்ஸ் அவர் அவ்வளோ வச்சிருந்தாரா, அது வந்து வாஸ் வெரி அமேசிங் ஃபார் லாட் ஆஃப் பீப்பிள், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் தட், உங்களோட காம்போசிஷன்ஸ்ல நிறைய ஃப்ளூட் இருக்கும். இஸ் இட் சேஃப் டு சே அது வந்து உங்களோட ஃபேவரட் சவுண்ட்? Until actually sometimes a musician actually makes a instrument's favorite. ஒரு மியூசிஷியன் பயங்கர வாஷா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உடனே யூஸ் பண்ண தோணும். இப்போ நவீன் ஃப்ளூட், ட்ரம்ஸ் வந்து சிவமணி, அப்புறம் ரஞ்சித் பாரோட், அதுக்கப்புறம் மேலன் ஸ்ரீவாஸ் வாசிக்கும்போது மேலன் பிகேம் அ ஃபேவரட் கர்நாடிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாசிச்சிருந்தார். அப்புறம் காதரி கோபால்நாத் சாக்ஸ், அந்த இதுதான் அது அவர் பாலச்சந்தர் வந்து இன்ஸ்பயர் பண்ணிச்சு. லைக் சாக்ஸ் போடலாமான்ற காதரி கோபால். அது மாதிரி பீப்புள் மேக் த இன்ஸ்ட்ருமெண்ட் டாக். இன்ஸ்ட்ருமெண்ட் தனியாக ஒன்றுமே இல்லை, சும்மா அது அது எப்பயுமே க்ளோதிங்க்கு சொல்லுவாங்களா, இட்ஸ் நாட் வாட் யூ வேர், இட்ஸ் வாட் யூ ராக்னு. அதே மாதிரி தான் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கும் அது இருந்தால் என்ன, இஸ் த பிளேயர் ஆக்சுவலி அட் தி எண்ட் ஆஃப் தி டே. சார், நீங்கள் கான்சர்ட்லாம் டிசைன் பண்ணும்போது உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து யூஎஸ்ல பண்ணியிருக்கீங்க, கனடாவில் பண்ணியிருக்கீங்க, துபாயில் பண்ணியிருக்கீங்க, எங்களோட ஃபேவரட் நேபர் சிங்கப்பூரில் பண்ணியிருக்கீங்க. கான்சர்ட் டிசைன் பண்ணும் போது அந்த வென்யூக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுவீங்களா, அந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுவீங்களா? ஹவ் வாட்ஸ் த தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் இட்? ஐ திங்க் 30-40% இட் டஸ் கோ. லைக் இது பண்ணால் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். லைக் பார்த்தீங்கன்னா உந்தன் தேசத்தின் குரல், அது கனடாவில் பண்ணால் அதோட ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டு. அது வந்து மலேசியாவில் பண்ணும்போது வேறு டிஃப்ரென்ஸ். சேம் இம்பேக்ட் வாஸ் நாட் தேர். பட் கனடாவில் வந்து இட் வாஸ் லைக் ஹியூஜ், பிகாஸ் அவங்க ஆல்மோஸ்ட் இட் பிகேம் அ soul tune for them, for Sri Lankans. Nice. இந்த 27 ஜூலை நடக்க போற கான்சர்ட்ல ஸ்பெஷலா நாங்க ஏதாச்சும் எலிமெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா சார்? நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம்னு. ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தா நாங்களும் சொல்றோம். அதான் இப்போ கேட்டா என்ன சார் ஸ்பெஷலாக பாருங்க, இந்த என்ன ஸ்பெஷலாக நினைக்கணும் வரணும்ன்ட்டு. இந்த மேலே இருந்து குதிக்க போறீங்களா? இல்லை குதிக்க மாட்டேன். I think concert is actually it's an experience with an artist whom you love. நீ டிக்கெட் வாங்கிட்டு என் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரதே எனக்கு ஒரு ஐ அடோர் தட். உங்கள் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நீ வந்து உட்காடுறீங்க ஒரு நம்பிக்கையில், அந்த நம்பிக்கை வந்து நான் வந்து காப்பாற்றிக்கணும் எனக்கு மெயினாக. அண்ட் வாட் கேன் ஐ கிவ் யூ? யூ லிசன் டு ரேடியோவில் கேட்கலாம்ல, ஸ்பாட்டிஃபைல கேட்கலாம்ல, ஆப்பிள் மியூசிக்கில் கேட்கலாம். பட் எதுக்கு வந்து கான்சர்ட்டில் உட்காடுறீங்க? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, ஒரு இன்ட்ராக்டிவ்னஸ்க்கு, டு சி டு பி அலைவ். நீங்க வேற ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்கீங்க, you do special prayers for people who come to your concert. Absolutely. அந்த thankfulness and the spirituality இருக்கறனால தான், besides hard work, talent, do you think you've come this far? I don't know. It could be. I don't know. எனக்கு வந்து I think I feel responsible. And இதுதான் சொன்னேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வரதுனால I think I care for that. இந்த கான்சர்ட்ஸ் எல்லாத்துக்கு முன்னுக்கும் ரெண்டு பேர் நீங்க சொன்னீங்களா 71,000 people. நீங்க உங்களை டிஸ்கிரைப் பண்ண சொன்னாலே எல்லா இன்டர்வியூலையும் ஐ மீன் இன்ட்ரோவர்ட், ஐ லைக் டு கீப் டு மை செல்ஃப், லோன்லினஸ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், கம்போஸ் பண்ணாலும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு தான் கம்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு டைமில். அண்ட் தென் சடன்லி ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் 70,000 people. அது எப்படி சார் உங்களுக்குள்ள அந்த இன்ன பேட்டில் எப்படி இருந்தது? I think when you have a good team, you're very confident, And it is like if a boat can only contain 4 people, 40 people can't stand there and sink. So I think that's one thing we've learned, to see the infrastructure. Inge polama, inge venava. Now there are more filters. Whether because people are trusting my name. They're coming, and it's very important for me to. And the vision in the past 15 years I've been learning. So there are more now filters to check what's happening. Yeah. Nice, sir. You have this amazing ability to blend our traditional Indian music with modern sounds. எங்களுக்கு அது கேட்கும் போது கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கு. உங்களுக்கு அங்கே கம்போஸ் பண்ணும் போது எப்படி இருக்கும்? எனக்கு வந்து பிகாஸ் ஐ எம் மல்டிகல்ச்சரல். நான் சின்ன வயசுலேருந்து பிகாஸ் ஐ வாஸ் இன் ஃபிலிம் மியூசிக் அண்ட் ஐ பிளேட் இன் இந்தியன் ஃபோக், இந்தியன் கிளாசிக்கல் எல்லாம். ஐ வாஸ் ஆல்வேஸ் லுக்கிங் அட் வாட் எல்ஸ் இஸ் தேர் இன் லைஃப். வை வி ஸ்டக் இன் டு திஸ்? வை இஸ் ஆர் மியூசிக் நாட் ரீச்சிங் அவுட் சைட்? ரோஜா இப்போ பண்ண இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இசை வந்து உலகம் ஃபுல்லாக போகணுன்ட்டு தான். ஆமாம், அதெல்லாம் பார்த்து சிரிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பின்னாடி நான் பைத்தியக்காரமாக பட் அது உண்மையாயிடுச்சு. ஐ திங்க் சம்டைம்ஸ் ஒரு சீன் நம்ம உள்ளே போடும்போது அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஐ திங்க் இட் வில் மேனிஃபெஸ்ட். நம்ம உண்மையாக அதுக்கு உழைச்சோம்னா ஐ திங்க். இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்மளோட மியூசிக் வந்து உலகத்துக்கு காமிக்கணும்னு. Do you think Jeho was the point where it reached the world or it was way before that? I think from Bombay Dreams. Bombay Dreams பார்த்தீங்கன்னா whole Russia, Europe, all the people were watching. That was one of the biggest
thing. And அதுக்கப்புறம் I think slowly Dilse was like Lagan and எனக்கு ஆக்சுவலி தெரியாது இப்போ வந்து எது யார் கேட்கறதுன்னு தெரியாது. இப்போ நம்ம வந்து ஐஸ்லாண்டில் ஒருத்தர் இருந்தாருன்னா ஸ்பாட்டிஃபைல கேட்டுருக்கோம். ஆமாம் ஆமாம் ரைட் வி டோன்ட் ஈவன் நோ த பர்சன் அட் ரேண்டம் யூ லிஸ்ன் டு. பட் கன்சிஸ்டன்சி அண்ட் ஆல்சோ நாட் பீங் சாட்டிஸ்ஃபைட் வித் ஜஸ்ட் இது இருக்கு. இப்போ இவ்வளோ வச்சுட்டு என்ன பண்ணலாம் இன்னும்ன்ற மாதிரி தான். Now we have a shooting studio also. Yeah. But recently பார்த்தீங்கன்னா we put the Team India song. அது எங்கள் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணி போட்டோம். லைக் நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது அப்போ ரோஜாவோட இன்டர்வியூ அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் வந்து நம்மளோட மியூசிக் எடுத்து உலகத்துக்கு காமிக்கலான்ட்டு இருந்தாங்க. இந்த பேர்டன் ஆன் யோர் ஷோல்டர் அந்த டைமில் உங்களோட கிரியேட்டிவ் ப்ராசஸ் எப்படி இருந்தது? ஐ திங்க் என்னன்னா நம்ம சம்டைம்ஸ் சொல்கிறது நல்லது, நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு. சம்டைம்ஸ் சீக்ரெட்டாக இருக்கணும். சொல்லிட்டோம்னா நம்மளுக்கே நம்ம சொல்லிட்டோம்ல ஒழுங்காக ஒர்க் பண்ணது பெட்டர். இல்லைன்னா நம்ம சுமாராக பண்ணிடலாம் அந்த தாட்டே வரக்கூடாது. ஆமாம், தட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் வந்து கிளியர் அவுட். ஸோ தேட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் as much as we can. Time is a big factor. If they don't give money, it's fine. They don't give time, that's a torture. ரஷ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் No, because time வந்து they always have better ideas. You can finish the product better. ஏதாச்சும் காம்போசிஷன் இருக்கா சார்? நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கும்னு நினச்சி நீங்கள் கம்போஸ் பண்ணி வச்சிருவீங்க and it was elevated because a sessionist came in or a singer came in and just brought that composition to a different level. ஏதாச்சும்? And you take வந்தே மாத்திரம், தாய் மண்ணே வணக்கம், அது வந்து ஃபர்ஸ்ட் வெறும் ஒரு ராக் கிட்டாரில் என் வாய்ஸ் இருந்தது. அப்புறம் பரத் பாலா சொன்னார்னா நம்ம லண்டன் போயிடலாம். லண்டன் போயிட்டு லண்டனில் பாரிஸ் பார்த்தோம். அப்புறம் லண்டன் செட்டில் ஆகிட்டோம். லைக் பீட்டர் கேபிள் ஸ்டுடியோ போகணும்னு ஆசை இருந்தது. அப்போ அது கிடைக்கல. அப்புறம் சாம்பஸ்ட்னு ஒரு படம் ஒரு ஸ்டுடியோ போனோம். அங்கே போயிட்டு ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஸ்டுடியோஸ். அண்ட் தென் வி காட் செஷன் மியூசிஷியன்ஸ், கிட்டாரிஸ்ட், வி காட் அ ட்ரம்மர், பீட் லாக்னு சொல்லிட்டு some of the best musicians came in and they played. And the engineer, I think they brought that sound together. Yak Bonding சொல்லிட்டு there was a programmer. Okay. And all this stuff நம்ம நினச்சதை விட it became to something else. So it's a great experience. Usually என்னோட பாட்டு நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். நான் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு மீறி I think when good musicians come in அந்த பாட்டு எலிவேட் ஆகுது. Definitely. நீங்கள் ஃபிலிமுக்கு வராமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களோட இண்டிபெண்ட் மியூசிக் நீங்கள் வந்து ஒரு பேண்ட்லேயே இருந்திருக்கீங்க, அந்த இண்டிபெண்ட் மியூசிக் அதை பர்சியூ பண்ணியிருப்பீங்களா? ஃபிலிமில் வந்து அந்த பிக்கஸ்ட் கிஃப்ட் வந்து மார்க்கெட்டிங். யா, நம்ம ஆக்சுவலி இப்போ பாட்டு பண்ணுறது இருக்குல்ல, இப்போ அதுக்கு வந்து ஒரு ஆக்டர் இருக்காரு, ஒரு ஆக்ட்ரஸ்ஸு, அப்புறம் கொரியோகிராஃபர், அப்புறம் ஸ்டோரி, அதுக்கப்புறம் அவங்களுடைய புல்லு, இதெல்லாம் பிகம்ஸ் ப்ரொமோஷனல் மெட்டீரியல் ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் பண்ணும்போது தென் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் ஆல் தட். அதெல்லாம் நம்ம வி ஹேவ் டு இன்வெஸ்ட். ஸோ சம்டைம்ஸ் when you do a song you feel like that autopiloted promotion. So அதனால maybe sometimes I feel like even the ideas which I had for independent music I put in movies. Okay. So நீங்க ஆல்பமா செஞ்சிருக்கீங்க so far நீங்க ஆல்பமா செஞ்சக்கூடிய பாட்டெல்லாம் வந்து நாங்க படத்துல கேட்டுட்டோம். Yeah. Wow. Okay. இனி காலையில என்ஜாய் ஹம்மா was one. ஹம்மா was one. Okay. ஹம்மா was one. அப்புறம் ஏஜோ தேஸ் உந்தன் தேசத்தின் குரல், இதெல்லாம் சும்மா டியூனா இருந்தது. அப்புறம் இது ஓரி சோரி, இதெல்லாம் ஆக்சுவலி ஆல்பம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சிருந்து பார்த்தோம். குவாஜா மேரே குவாஜா. இது ஒரு கான்ஷியஸ் டிசிஷன்ல தான் நீங்க தூக்கி போட்டீங்களா? இல்ல அது கூட அதோட லைஃப் இன்னும் பெட்டரா இருக்குல்ல. ஓகே, இட்ஸ் வெரி சென்சிபிள் மூவ். சென்சிபிளான்னு தெரியல. எங்களுக்கு உட்காந்து கேட்கும் போது அட்லீஸ்ட் நாங்க கேட்டிருக்கோமே. இந்த மாதிரி ஏதாச்சும் ஆல்பம் சாங்ஸ் வெளி வராத பாட்டு ஏதாச்சும் இருக்கா சார் தட் வி குட் எக்ஸ்பெக்ட் இன் தி ஃபியூச்சர்? நிறைய இருக்கு. நிறைய ஒரு 5-6 ஆல்பம் இருக்கு. அப்படி லைக் I had to finish it to set. So this morning I had a thought. காலையில ஏஞ்சோனே எங்க காடி ஓட்டிட்டு வரும்போது this could be the highest point of my life right now. இதுக்கப்புறம் யாரு என்கிட்ட பேசினாலும் வந்து this is starting. This is starting. Yes, it is. But இதுக்கப்புறம் யாரு என்கிட்ட எதை பத்தி பேசினாலும் I'm going to relate it back to this moment. சாப்பிட்டீங்களா? ரமன் சார் இன்டர்வியூ பண்றதுக்கு நீ சாப்பிடல, சாப்பிடணும். தூங்குனீங்களா? ரமன் சார் இன்டர்வியூ பண்ணதுக்கு முன்னாடி தூங்கவே இல்லை. அப்படிதான் ரிலேட் பண்ணிட்டு வர போறோம். So this is a very high point in my life. And நீங்க அவ்வளோ அனுபவிச்சு வந்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. You've got a lot of experiences. What excites you still? What excites me still? I think the possibility of doing something, the best is yet to come. You know? And இப்போ ரீசெண்டாக ராயன் படம் தனுஷோட அவர் வந்து ஒரு ஸ்டைலில் ஒரு பாட்டு கேட்டார். அது பண்ணிட்டோம். அது பண்ண உடனே அப்புறம் I felt like இந்த பாட்டு போட இந்த படம் பழசா தெரியுது, வேற மாதிரி பண்ணா திங்க் இட் வில் ஹேவ் அ குட் படம் இல்லை அந்த சீன். ஸோ சார் அப்போ நீங்கள் பண்ணுங்க சார். ஐ தாட் இஸ் கோன் ரிஜெக்ட் இட்.
பண்ணி முடிச்சோடனே ஆமாம் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு சொன்னேன். அதான் அந்த ஒரு ஆயா பாட்டு ஆக்சுவலி. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் லைக் அ ஃபோக் சாங் மாதிரி. அண்ட் சம்டைம்ஸ் இட்ஸ் குட் டு ரீதிங்க் லைக் பண்ணது கரெக்டா இல்லை இன்னும் பெட்டராக இருக்க ஒரு ஐடியா இருக்கா. திஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் ஐடியா. பட் நவ் இட்ஸ் நாட் அபவுட் அன் ஐடியா பிகாஸ் பீப்புள் அ டீம் ஹேஸ் டு பிலீவ் இன். இல்லை இப்போ இட் மைட் பி லைக் ரெஹனா தூன்னு ஒரு பாட்டு ஒன்று பண்ணுவோம் டெல்லி 6ல். அது படம் முடிச்சோன்னு தான் அந்த ஐடியா வந்தது. படம் பார்த்தோன்னே அந்த ஐடியா, பட் அவங்களுக்கு போடுறதுக்கு இடமே இல்லை படத்தில். ஸோ ஒன் ஆஃப் த people believe that it's a very good song, but it was in the wrong place. Okay. Sir, நீங்கள் வந்து ads to film to musical, very big journey. நிறைய வாட்டி இதை திரும்பி சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு மெமரி, anything that happened in your life, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையா, ஐயோ இது நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் மூமெண்ட் இருக்கா? படம் டைரக்ட் பண்ணது மஸ்க் போய் ரோமில் இப்போதான் அந்த சொல்கிறேன் அந்த ஹோல் ஸ்டோரி. அந்த ஒரு நியூ டெக்னாலஜி இருந்தால் அப்படி இருக்கும், அது லைக் ஸ்மெல் இருந்தால் அப்படி இருக்கும். இந்த மாதிரி சரி அது இந்த படம் யாரும் பார்க்கலன்னா பரவாயில்ல, வில் டூ இட். இந்த மாதிரி சின்னதாக ஆரம்பிக்கணும்னு பார்த்தோன்னா அது வந்து பெருசாகிடுச்சு. ஆயிட்டு வி வென்ட் டு ரோம், வி ஷாட் இட் வித் ஹாலிவுட் ஆக்ட்ரஸ். முடிச்சுட்டு தென் இட் ஹேட் நீடட் த சேர். அந்த சேர் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல இந்த சேர் இந்த காசு போட்டோம்னா அது படம் ஃப்ளாப், ஏன்னா காசு வரலன்னு. ஸோ வி காட் சம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வி மேட் த சேர் இன் தமிழ்நாடு. இப்போ நவ் it has 6 different things: haptics, scent, motion, அப்புறம் audio, அதுக்கப்புறம் all that stuff together combine பண்ணி we have the chair ready now and finally it's getting ready. So this is an experience almost 6-7 years in the process of building something from ground up. And yeah, ரஜினி பார்த்தார்ல. ஆமா, scent வந்து it was inspired by your wife னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. ஏன்னா அவங்களுக்கு பெர்ஃப்யூம்னா ரொம்ப பிடிக்கும், இதுல scent கூட நம்ம சேர்த்துக்கலாமேன்னு. அதை பத்தி நீங்க உங்க டீம் கிட்ட ஷேர் பண்ணும்போது why don't we put, அவங்க எப்படி actually the scent is what Intel came in. ஓ அது புதுசா இருக்கு, we'll also want to come and join, so they also became a technology partner. சரி சார், அடுத்த கேள்விக்கு போயிருவோமே. உங்க லைஃப் பயோபிக் எடுத்தா இப்ப இருக்கிற ஆக்டர்ஸ் யார் நடிச்சா நல்லா இருக்கும்? ஏய் மெட்டா ஹியூமன் பண்ணலாம். உங்களை பத்தி நிறைய மித்ஸ் இருக்கு வெளிய, அதை நாங்கள் வந்து உட்காந்து ரீசர்ச் பண்ணிக்கும்போது எங்கள் டீம் வந்து நிறைய மித்ஸ் கண்டுபிடிச்சோம். அந்த மித்ஸை வந்து கொஞ்சம் டீபங்க் பண்ணலான்னு உங்ககிட்டே கேட்டால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் மித் என்னன்னா, காதலன் படத்தோட பிஜிஎம் லான்ச்க்கு 1 day பிஃபோர் அப்படி டிலீட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு அண்ட் யூ ஹேட் டு டூ இட் ஓவர் நைட் திரும்பி ரீகம்போஸ் பண்ணீங்கன்னு ஒரு மித் இருக்கு. I think it's true, partially true. அதாவது அந்த காலத்துல லைக் தீபாவளி ரிலீஸ் சொல்லி போட்டுருவாங்க, போட்ட உடனே நம்ம முடிஞ்சது கதை. பிகாஸ் ப்ளூ ஸ்டுடியோவில் அதில் வந்து யூ ஹேவ் டு கெட் மியூசிஷியன்ஸ் ஓவர்ட் அப் பண்ணோம், அது பண்ணோம் இது பண்ணோம். ஆல்மோஸ்ட் இன்டர்வல் ரீல், இன்டர்வல் ஃபுல்லாக ஒரு ரோலண்டில் வந்து DM-18 ஒரு ஹார்ட் டிஸ்க் ரெக்கார்ட் வந்து அப்போ தான் வந்தது. அது ஆக்சுவலி அது லாக் ஆகும், அதுக்கு முன்னாடி டேப் லாக்கிங் இருந்தது. அதனாச்சும் நம்ம ஸ்ரீதர் வந்தார், வந்துட்டு ஐ திங்க் ஹி வாஸ் ஸ்லீப்லெஸ். சரி இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு மேலே press the format button, so all that whole 8th reel went off. But then I said it's no use shouting at anybody. So we just went, let's do it again. No problem. You know, sometimes you know when we the energy waste பண்றதுதான். I think I always think as energy. இந்த டைம்ல இந்த நெகட்டிவ் எனர்ஜி வேணுமா, இந்த டைம்ல we have to think about what is necessary. எவ்வளவு கத்தனாலும் இந்த டைரக்ட் ஒத்துக்க போறதில்ல, இல்ல the job has to be done, so sometimes it's good to move on. Alright. இது ரெண்டாவது மித் வந்து நான் சின்ன வயசுல இருந்து நிறைய கேட்டிருக்கேன். இதை வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் செக் வித் யூ. நீங்கள் வந்துருக்கீங்க உங்ககிட்டே கேட்டால் பெட்டர்னு. நீங்கள் வந்து டெலிபரேட்லி உங்களோட கம்போசிஷனில் பேங்கிள் சவுண்ட் போடுவீங்கன்னு. பிகாஸ் நம்ம ஆஸ் இண்டியன்ஸ் நம்ம அம்மாலாம் வந்து வளக்காப்பு முடிச்சதுக்கப்புறம் காப்பு போட்டு கை வயிற்று பக்கத்துல இருக்கிறனால சப்கான்ஷியஸ்லி whenever we listen to bangle sound நம்ம வந்து ஒரு செரீனிட்டியில் போயிடுவோம் அப்படின்னு. Is that true, sir? Maybe that's true. Actually, I like the jangling sound. I like the bell sounds a lot. But is this why it's in? Maybe because of that. I don't know. Subconsciously. உங்களுக்கு ஓகே. அடுத்தது வந்து இது ரொம்ப ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஆனது. ஜெய் ஹோ நீங்க தான் கம்போஸ் பண்ணீங்களா கேக்குறேன். நான் தான் கம்போஸ் பண்ணேன். நீங்க ஒரு சிம்பு ஃபேன் வெளிய பேசிக்கிறாங்க. சிம்பு ஃபேன். I like Simbu because சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சனால there's a bond, like a brotherly bond. இவனுக்குள்ள தெரியும். He used to come and hug me at the back. Okay. So sweet. நீங்க மைக்கேல் ஜாக்சனை மீட் பண்ணியிருக்கீங்க and you had good conversations with him for about 2 hours ன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. There was talks of a collaboration. நீங்களும் அவரை சேர்ந்து பாட்டு செய்யலான்னு. அது ஒரு மித்தா இல்ல is it truth? So மைக்கேல் ஜாக்சன் மீட் பண்ணியாச்சு ஆஸ்கருக்கு அப்புறம். அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டேன். வந்த உடனே I just said I met Michael Jackson. அப்போ வந்து
எந்திரன் பண்ணிருக்கேன் இவர் கூட சங்கர் கூட. இப்போ அவர் நான் சும்மா கேஷுவலாக நீங்கள் 2 பேரும் பாட்டு பாட நல்லா இருக்கும்ல எந்திரனுக்கு, தமிழ் படத்துக்கு ஒரு வாரம் யோசிச்சேன். சரி கேட்குறேன், நீ கேட்குறதுனால கேட்கு. ஃபோன் பண்ணி லைனில் வந்தார். வந்தோடனே மை ஃப்ரெண்ட் இஸ் ஆஸ்கிங் வில் யூ பி சார் இஃப் யூ சே ஸோ யார் வெல் டூ இட் அப்படின்னாரு. இப்போ நெக்ஸ்ட் மீட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் வி அபவுட் மீட் அகெயின். அதுக்குள்ள அவர் ஷோ போயிட்டு ஷோ நடக்கல லாஸ்ட்ல. ஸோ இல்லைன்னா நம்ம வந்து எந்திரன் படத்தில் மைக்கேல் ஜாக்சனோட மேபி அந்த கம்போசிஷன் எல்லாம் நீங்க மைண்ட்ல இல்ல ஜஸ்ட் லைக் ஒரு கான்வர்சேஷனா தான் இருந்தது. என்ன ஒரு மிஸ். லாஸ்ட் மித் சார், சங்கர் மகாதேவனோட 3 award winning songs were recorded overnight. என்ன சொல்ல போகிறாய், வராக அண்ட் தனி, இந்த 3 பாட்டும் ஓவர் நைட் ரெக்கார்ட் பண்ண ஒரு பாட்டா சார்? ஆமா, மேபி ஐ திங்க் ஞாபகம் இல்லை. பட் டெஃபினெட்லி when a singer comes always நான் 2-3 பாட்டு பண்ணிருக்கேன். ஏன்னா சங்கர் மகாதேவன் அவருக்கு லாரி மாதிரி இருக்கும் அவர் எனர்ஜி. ஸோ அவர் எவ்வளோ கொடுத்தாலும் தாங்க. ஓவர் நைட் ரெக்கார்ட் பண்ண பாட்டு 3 songs, all award winning songs. இந்த மித்லாம் சார் was found online because நிறைய பேர் வந்து இந்த கதைகள்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. It's a lot easier to express nowadays. இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது and it's a lot easier to find things nowadays as well. நியூ டேலண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியா ஏஜ்ல இருக்கிறனால டேலண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். பட் சம்டைம்ஸ் இட் கோஸ் டு a point where compliments becomes trolling and trolling becomes cyberbullying. What is your thought towards cyberbullying, sir? Time pass பண்றாங்க. We just have to, yeah. But I feel like our energy is very precious. And ஒரு நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது I feel like, because I think in a spiritual way, the Holy Book says that உங்ககிட்ட காசு இருந்தால் கணக்கு காமிக்கணும் கடவுள்கிட்ட. ஸோ ஐ செட் அவ்வளோ வேணாம், எனக்கு தேவையான எக்யூப்மெண்ட் வாங்கணும். அண்ட் வி நீட் ஃபார் ட்ராவலிங் அண்ட் ஃபார் அ டீசென்ட் லைஃப், தட்ஸ் இட், யூனோ. அண்ட் இஃப் யூ நீட் சம்திங் தட் அந்த டைமில் God will give. You don't have to think that I need to, get money extra. If I need something for, and I'm doing the meta band, then we form a company. தேவையில்லாமல் சேர்க்கும் போது தேவையில்லாத ட்ரபிளும் அது கூட, it comes in. அதே மாதிரி every thought, every comment we pass, what if we are judged in future? You said this and this, because of that somebody committed suicide. You said this because somebody lost their faith in life. And நம்மளுக்கு வந்து கேஷுவலா இருக்கு. What if it becomes serious? With at one point that person takes it personal, or somebody gets, இது எப்படின்னா ஒரு பைத்தியக்காரன் போகும்போது எல்லாரும் கல் அடிப்பாங்க, அது யாருக்குமே தெரியாது. That is an innocent guy. Everybody joins and starts. It's a human deficiency, I feel. Nobody comes back and says, why should I do that? I don't want to do that. He may be innocent, or he may be. So I think we have to look at ourselves, and even though it's not just a like or a troll, it could be life-threatening. So we better to avoid, because you have so many things to invest your energy and life into something positive. Then, shunning somebody, or even if they're at fault, just move away. Use the energy for good things, and you'll be blessed. Use your energy for good things and you will be blessed. Beautiful. Do you ever read your reviews online? பாட்டு ஒரு படம் விளையாடுனதுக்கு அப்புறம் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்கன்னு போய் நீங்க ஆன்லைன்ல பாப்பீங்களா, இல்ல உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா? ஆக்சுவலி ஒரு பீரியடுக்கு அப்புறம் we become the reviewer. பண்ணும்போது தெரியுது என்ன வரும். ஸோ சம்டைம்ஸ் வெறும் வரணும்னு சொல்லிட்டு பண்றோம். சம்டைம்ஸ் we just do it, it வருது. Because அவங்க people are in different mental state. They've gone through something, they're listening to it. Even if it's good, because of something they will put it down. And after 6 months, oh, beautiful இருக்கு, you discover it. That's fine. Okay. Tamil music, Indian music actually started changing. நீங்க உங்களோட அந்த Yamaha CX5 கம்ப்யூட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்தியன் மியூசிக்கே மாற ஆரம்பிச்சது. அண்ட் அப்பலேருந்து இப்போ வரைக்கும் டெக்னாலஜி ரொம்பவே மாறிடுச்சு. How do you keep up? I just look how I can express better. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து there were samplers, there were normal analog synths. My father had kept a Korg SH. And in that there's filter to change the filter, right? Then samples on the chip. Then FM synth like DX7. Then samplers came where you can sample something, but that sampler would never change. It'll just play what's recorded. Then physical modeling. Physical modeling is taking a flute. It'll have the shift. It'll have the overblown, all that stuff. Now I think there's a combination of many things coming in together. The physical modeling has gone to another level. And through that, we can do some things which even acoustic instrument can't do. Because you can have, like, there's a physical modeling called Swarm or software. You can have like 16 different trumpets, all physical model. And they can play things which
humanly impossible to play. So use that technology for something which is you never heard before, rather than trying to imitate what they can already do. Okay. If they can do something, you should use the original one. If you can do something more than what to create a new song, then use the technology. For that, you need to learn Yeah. where to draw the line. Use the technology for something that you cannot do. அது ஏஐயோட இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்குல்ல. இப்போ ரீசெண்ட் கூட லால் சலாம் படத்தில் வந்து நீங்கள் ஷாவுல் ஹமீத் சாரோடையும் பம்பா பாக்யா சாரோட வாய்ஸை ரீக்ரியேட் பண்ணீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? It was very emotional. A lot of people cried. And Sivamani's son, he came in and he was very emotional. I said, "Inna aluran." I said, "No, in the voice கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு." So that's a good thing, no? To bring back something lost. And also we try to compensate to the family. So something which comes in. It's nice. Will we ever hear SPB சாரோட வாய்ஸை ரீக்ரியேட் பண்ணுவீங்க சார்? என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும்? ஆமா. இம்ப்ரெசிவாக இருக்கு ஆக்சுவலி. To ask the family, okay, என்னன்னா டெஃபினட்டாக பண்ணுவோம். So your mother has been a very big part of your life. அம்மா சொன்னனால தான் நீங்கள் வந்து மியூசிக்கை வந்தீங்க. அட் ஒன் பாயிண்ட் வந்து உங்களை ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் பண்ணி அவங்க வந்து ரமேஷ் நாயுடு சார் கூட உங்களை ஒர்க் பண்ண சொன்னாங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து பெர்க்லி காலேஜ் ஆஃப் மியூசிக் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரோஜா படம் கிடச்சிது. நல்லா படிச்சிருக்கீங்களா? அம்மா கிட்ட போய் நீங்கள் சொல்லும் போது எனக்கு இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி என் ஸ்டுடியோ பஞ்சதன் மேலே ஒரு ஸ்டுடியோ கட்டினதே. ஸோ நான் போகும்போது உங்களுக்கு வாடகைக்கு இதெல்லாம் செட்டப் பண்ணிட்டு தான் போனேன், ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் இவர் வந்தார். I said, மணிரத்னமா பெர்க்லியா? மணிரத்னம். Now that you're a parent, உங்கள் சைல்டுக்கு நீங்கள் இதே மாதிரி டிசிஷன் எடுப்பீங்களா? அம்மா உங்களுக்கு எடுத்த டிசிஷன் மாதிரி? I think they know what to do. Yeah. Okay. They're much more smarter. And the thing which they're going through is more than me. You know, or ஏதாவது ஒரு ஃபோட்டோ போட்டால் அதுக்கு ஒரு million comments, you know, million different suggestions and troll. So they have to be more stronger than me, I feel. They can't have a normal life at all. பாவம். ஒரு சட்டை போட ஒருத்தன், I think my son had a shoe. அதில் வந்து அது மாதிரி டேக் மாதிரி அதான் ஃபேஷன். He put that and they said, பத்தி அந்த பையனுக்கு டேக் கூட எடுக்க தெரியல. ஏன்டா அதை போட்டேன்? பாவம். But he is very ahead of fashion. He knows all the cool urban stuff. Does he give you any inputs? உங்களோட ஸ்டைலிங்ல அவர் ஏதாச்சும் இன்புட்ஸ் கொடுத்தாரா? No, I think my wife takes care of that. Okay. அலைப்பாயுதே படத்துல it was told that initially அந்த படம் எழுதும் போது no songs. அது எல்லா படமும் அப்படிதான் பண்ணுவார். பாம்பே வரும்போது எனக்கு பாட்டு வேணாம், எனக்கு only background score, and just give me a piece. அப்புறம் Rahman, nothing, we will have 2 songs. அப்புறம் பார்த்தா 5 பாட்டு ஆயிடும். அலைப்பாயுதே படத்துல 9 songs எப்படி சார் வந்தது அதுக்கப்புறம்? I think he's a master in placing songs. Mani sir. He's master in I think the sensibilities, and he started it all. The Periya. Talapati pathina, the whole Sundari part da. Actually, it started the trend of that big song making. Avada armachuchaka. Going to a whole sub story. And so he's a master of many things. Na kuda okarade or blessing. Nice. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் சில பாடல்கள் வந்து டைரக்டரே கேட்பாரு, சில பாடல்கள் நீங்களே சொல்வீங்க. லைக் ஜிவிஎம் சாரோட படத்துல வந்து மல்லிப்பூ பாட்டு நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்டீங்க. இந்த மாதிரி வேற ஏதாச்சும் பாட்டு இருக்கா நீங்க கேட்டது? ஆக்சுவலி ஐ வாண்டட் தட் சாங், அது ஸ்கிரிப்ட்லயே இல்ல, இந்த மாதிரி ஏதாச்சும் பாட்டு இருக்கா? லுக்கச்சுப்பி, அந்த ரங்கதே பசந்தி. அதுக்கப்புறம் நிறைய இருக்கும் அந்த படம். அப்படி இல்லை, அது எப்படி நான் பண்ணோம் அப்படி இல்லை. ஒரு படம்னா அது எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த படம் நல்லா வரணும். சம்டைம்ஸ் நல்ல படம் கூட எடுத்துருவாங்க. எடுக்கும்போது செட் கரெக்டாக, பிகாஸ் அந்த இடத்துல அப்புறம் ஆடியன்ஸ் எழுந்துப்பான், ராங் பிளேஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி. இப்போ அவளும் நான் இருக்குல்ல அந்த பாட்டு, அவளும் அந்த பாட்டு ஆக்சுவலி மணி சார் பண்ணது. அது ஓகே கண்மணிக்கு. ஓகே. பட் அது போடும்போது படம் ஸ்லோவாக வர மாதிரி இருந்தது எனக்கு. அதை எடுத்துட்டு அப்புறம் அந்த பாட்டு பண்ணோம், சினாமைக்கா பண்ணோம். ஓகே. அப்புறம் அது வந்து அவர் கொடுத்துட்டாங்க. பிபிசி வந்து சையா சையா பாட்டை ஒன் ஆஃப் த டாப் 10 songs ஆஃப் ஆல் டைம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டோட டியூன் அண்ட் விஷன் உங்களுக்கு எப்படி வந்தது? அதை பற்றி கொஞ்சம். அதே இந்த பாட்டு வந்து வந்தே மாதிரம் பண்ணும்போது சும்மா ஜாம் பண்ணதில் வந்தது. அது வந்து அப்புறம் மணி சார் வந்து டியூன் கேட்டப்போ ஐ ஹேவ் ஒன் சாங் விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி அப்படி போட்டு காமிச்சோன்னா சரி இதை வந்து நான் ட்ரெயினில் பண்ண போகிறேன். ஸோ எவ்ரி திங் கேம் டுகெதர். அப்புறம் குல்சார் வந்து இந்த தையான்றது வந்து சையா சைன்னு மாற்றினாரு. அது மாதிரி சுகுந்தர் வாய்ஸ். நீங்க எங்க நாட்டில் இருக்கீங்க, இட் இஸ் ராங் இஃப் வி டோன்ட் டச் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் அவர் டேலண்ட்ஸ். மலேசியா, வாசுதேவன் சார், யோகி பி அண்ணன் அண்ட் ஸ்ரீராஸ்குல், இவங்க 3 பேர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க சார்.
Now, I think even Siti, Nurlisa, I think I want to go explore a little more. Because even Rafi, Bashir, actually Rafi தான் first இந்த ஜும்பலக்க பண்ணாரு. Yeah. Sometimes you stuck here, but some people have more talent here. I think, no? உங்ககிட்ட வந்து ஒரு few questions rapid fire குயிக்கா கேட்டு இன்னொன்னு கொஞ்ச நேரத்துல முடிச்சிடலாம் சார். நாட் a problem. உங்க top 5 songs in your playlist. I think because sometimes we work so much. We've been doing Ryan, I'm doing something for the Rita Ambani the complex. Dasavadaram சொல்லிட்டு, for them. And we've been working on it we've been working on arrangements, fresh orchestral arrangements. So there's no time to listen to anything, unfortunately. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சொன்னால அடுத்த 3 கேள்வி நானே ஸ்கிப் பண்ணிக்கிறேன் சார். டிவி ஷோ, நெட்ஃப்ளிக்ஸ் அடிக்ஷன் இதெல்லாம் செட் ஆகாது. ஃபேவரட் ஸ்பாட்ஸ்? Actually, I saw a very, very interesting. There's a app called Tabii, Tabii. Okay. It's a Turkish thing. அதில் வந்து episode 9 I was watching from Rumi சொல்லிட்டு. There's a serial. Episode 9. It's one of my favorites ever for past 15 years. That one episode. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நீங்க பார்த்து போய் அந்த 9th மட்டும் தான் நீங்க I want to see how Shams and Rumi interact. அதுதான் I think there's a whole very peculiar sir. Coffee or tea? Coffee. Beach side or mountain top? Mountain top. Any other hobbies besides music? Photography. Given a chance, if you can change one thing about your life, what would you do differently? That's all. Not being born. சார் நாங்க நிறைய இழந்திருப்போம் சார். இந்த கடைசி கேள்வி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரிக்கியான கேள்வி. Out of your 3 kids, who are your favorite? Myself. சார் தேங்க்யூ வெரி மச். கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதோட கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. சார் ரேப் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 27 ஜூலை ஸ்டேடியம் புக்கிஜல்ல நடக்க போகிற உங்கள் கான்சர்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்களேன். கான்சர்ட் தான். So I think it has all your favorite songs, hopefully, and some interesting things. All right. யார் இன்னும் டிக்கெட் வாங்கலையோ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச கையோட மறக்காம போய் வாங்கிருங்க. ஏஆர் ரஹ்மான் லைவ் இன் கான்சர்ட் 2024 27 ஜூலை நேஷனல் ஸ்டேடியம் புக்கிஜல்ல நடக்க போகுது. மறக்காம நீங்க வாங்கிருங்க. சார் உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. On behalf of all of us here, we would like to thank you. Thank you. Thank you very much, sir. Thank you very much, guys. See you all soon.